நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் டிவி தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நீங்கள் எல்லோரும் அநேகமாக ஸ்ரீனிவாச கல்யாணம் கதை கேட்டிருப்பீர்கள், திரைப்படம் கூட பார்த்திருப்பீர்கள். ஸ்ரீனிவாச கல்யாண நிகழ்ச்சிக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் அவ்வளவாக பரவலாக மக்கள் முன் தெரிவிக்கப்படுவதில்லை. அதிலே ஒரு வரலாறு இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறது. அதாவது பத்மாவதி இளவரசி அல்லவா, ஆகாசராஜன் திருமகள். அவளை திருவேங்கடமுடையான் திருமணம் செய்து கொண்டார். இதுதான் ஸ்ரீனிவாச கல்யாண வரலாறு. திருவேங்கடனும் பத்மாவதியும் திருமணம் செய்து கொண்டு சில ஆண்டுகளுக்குள்ள பத்மாவதியின் தகப்பனார் ஆகாசராஜன் விண்ணுலகம் சென்றார். அப்பொழுது பத்மாவதியினுடைய தம்பி விஸ்வக்சேனன், அவன் ரொம்ப இளையவன், சின்ன பையன். அவனுக்கு தான் அடுத்தபடி முடிசூட்டணும் அப்படின்னு சில பேர் விரும்பினார்கள். நியாயந்தானே, தகப்பனாருடைய அரியணை தனக்கு தான் அப்படின்னு அந்த இளைஞனும் நம்பினான். ஆனால் வில்லங்கமாக வில்லன் வந்து சேர்ந்தார் சித்தப்பா. ஆகாசராஜனுடைய தம்பி தொண்டைமான். தொண்டைமான் சீனிவாசன்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவன். இருந்தாலும் தொண்டைமான் நினச்சான் அந்த சொத்து தனக்கு பங்கு இருக்கிறதுல. தன் தமையனார் ராஜ்யம் ஆண்ட பொழுது தான் ரொம்ப பாடுபட்டு அவருக்கு சொத்து சேர்த்து கொடுத்துருக்கான். அதனால் ஆகாசராஜன் நினச்சது அந்த சொத்தில் தனக்கு பங்கு வரணும்னு. விஸ்வக்சேனன் நினச்சது முழு ராஜ்யமும் தனக்கு தான், தங்கள் சித்தப்பாக்கு கிடையாது. ஏன்னு கிடையாதா, மூத்த பிள்ளை அவருடைய மூத்தவன் என்று பரம்பரையாக தான் ராஜாக்கள் இருப்பார்கள் என்று அவன் நம்பினான். ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்க முடியல, சண்டை போடுவது அப்படின்னு யுத்தத்துக்கு தயாராகிட்டாங்க. அப்போ ஆகாசராஜன் வந்து திருவேங்கடமுடையான் மாப்பிள்ளை, தமையனாரின் மாப்பிள்ளைகிட்ட, பிரபு, நானும் உன்னுடைய பக்தன், இந்த சொத்து நான் எவ்வளோ பாடுபட்டு எங்கள் அண்ணா ராஜ்யம் ஆண்ட பொழுது சேர்த்து கொடுத்தேன், எனக்கு இதில் ஒன்றும் பங்கு இல்லைன்னு உன் மச்சன் சொல்கிறான். அது நியாயம்னு எனக்கு படலை, அதுக்காக யுத்தம் பண்ண போகிறேன். அந்த யுத்தத்தில் நீ எனக்கு உதவி செய்யணும் அவசியம் அப்படின்னு கேட்டார். எம்பெருமான் உடனே தன்னுடைய சக்கரத்தையும் சங்கத்தையும் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தான். கொடுக்கறதுக்கு முன்னாடி பத்மாவதி கூட்டு கேட்டான், பத்மாவதி, உங்கள் சித்தப்பா வந்து என்னை உதவி செய்ய கேட்குறாரு, என்ன செய்யட்டும்னு. பத்மாவதி, சரி நீங்களே நேரில் போருக்கு போனால் நல்லா இருக்காது, வேறு ஏதாவது உபகாரம் பண்ணுங்கன்னு சொன்னான். அதுக்காக திருவேங்கடமுடையான் தன்னுடைய சங்க சக்கரத்தை எடுத்து தொண்டைமான்கிட்ட கொடுத்து, இதை நீ யுத்தத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இப்போ திருவேங்கடமுடையானுடைய திருக்கைகளில் சங்க சக்கரம் கிடையாது, ஃப்ரீ. அந்த நிலையில் விஸ்வக்சேனன் வந்தான். எனக்கு உபகாரம் பண்ணணும், அத்திம்பேர், எங்கள் சித்தப்பா எனக்கு ராஜ்யம் தர மாட்டேன்னு அடாவடி பண்ணுறாருன்னு அவன் சொன்னான். இப்போ ரெண்டு பேரும் வேண்டியவங்களா இருக்கீங்களே அப்படின்னு இழுத்தார். பத்மாவதி உள்ளே கூப்பிட்டா பகவானை, நன்னா இருக்குது, ஏதோ சித்தப்பாவுக்கு உதவி பண்ணி சங்க சக்கரத்தை கொடுத்துட்டீங்க, இப்போ தம்பி வந்து கேட்குறான், இழுக்கிறீங்களே, அவனுக்கு உதவி பண்ண வேண்டாமா, என்கிட்ட வேறு என்னமா இருக்குது, வேணா கத்தி இருக்குது, வில்லு இருக்குது, கொடுக்கட்டுமா, அதெல்லாம் கிடையாது, நீங்களே நேராக தம்பி சார்பில் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு பத்மாவதி சொன்னான். மனைவி சொல்ல மீற முடியுமா? எம்பெருமான் சரி என்று விஸ்வக்சேனன் சைடில் இருந்து யுத்தம் பண்ண ஒத்துண்டார். ஆக இளவரசர் சைடில் எம்பெருமான், தன் மைத்துனன் சைடில் எம்பெருமான், எதிர் சைடில் சின்ன மாமனார். இப்படி சித்தப்பாவும் பிள்ளையும் சண்டை போடுறான். போர் நடக்கிறது. அந்த போரில் கடைசியில் ஒரு 2-3 நாள் போருக்கு அப்புறம் சீரியஸ் ஆகி ரொம்ப கோபத்தில் தொண்டைமானுடைய பிள்ளை சீனிவாச பெருமானை தாக்க போர்க்களத்தில் அடிபட்டு மூர்ச்சையாகி விழுந்துட்டார் பகவான். உடனே பத்மாவதிக்கு செய்தி போச்சு. பாசறையிலேருந்து ஓடி வந்தால் கதறா. பகவானுக்கு ஃபஸ்ட் எய்ட் சிகிச்சை பண்ணுறா. அப்போது பகவானை பார்த்து கேட்குறா. பகவான் சொல்கிறா, யுத்தகலத்துக்கு ஏம்மா வந்த நீ, இது பெண்கள் வரக்கூடிய இடம் இல்லை, நாங்கள் சண்டை போட்டுருக்கோம், இங்கே ஏன் வந்த அப்படின்னு பத்மாவதியை கேட்குறார். அங்கே அகஸ்திய முனிவர் வந்து
பகவான் தினத்துக்கு இந்த விளையாட்டு நீங்கள் அடிபடுற மாதிரி நடிக்கணுமா, ஏதோ நீங்களே கூப்பிட்டு உங்கள் சின்ன மாமனாருக்கும் மைத்துனருக்கும் நடுவில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கக்கூடாதா, எதற்காக இந்த விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு அகஸ்தியர்லாம் வந்து முறையிட பகவான் சரி அப்படின்னா 2 பேரையும் வரவழைப்போம்னு 2 பேரையும் உட்காத்தி வச்சு பேச்சுவார்த்தையை நடத்தினார். பகவான் சொல்கிறபடி பங்கு பிரிச்சுக்க ஒத்துண்டாங்க 2 பேரும். அந்தபடி 2 பேருக்கும் பங்கு பிரித்து கொடுத்துட்டார். அதனால் ஆகாசராஜானுடைய தம்பி தொண்டைமான் பெரிய பக்தன், அவருக்கு தங்கம் வைந்த விமானம் கட்டி கொடுத்தான். அதுதான் இன்றைக்கும் திருமலையில் தங்கம் வைந்த விமானமாக இருப்பதுன்னு நம்புகிறா. அது மேலே பல மன்னர்கள் திருப்பணி செஞ்சுருக்கலாம். இருந்தாலும் ஆதியில் முதல்ல அந்த பகவான் எழுந்திருக்கக்கூடிய அந்த அறை இருக்கே, அந்த அறைக்கு மேலே உள்ள விமானத்தில் தங்கத்தால் தகடு அடித்து கொடுத்தது தொண்டைமான் அப்படின்னு புராணங்கள் பரவுகின்றன. எம்பெருமான் உடனே ஒரே வார்த்தை சொன்னார், இந்த வீட்டுக்கு ஆனந்த விமானம் அப்படின்னு பேர் வச்சு. இன்றைக்கி கூட திருவேங்கடமுடியான் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரவி அந்த விமானத்துக்கு ஆனந்த விமானம் என்று பெயர். எதற்கு ஆனந்த விமானம் என்று பெயர் இட்டீர்கள் அப்படின்னு பிராட்டி கேட்டார். அப்போ பிராட்டியை பார்த்து பகவான் சொன்னார், இவா 2 பேரும் எனக்கு பங்கு தரலைங்கிற பொழுது எனக்கு ஒன்றும் தரலையா நான் கேட்டபோது என்கிட்ட இடித்து சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? ஏன் என்னையே கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா, அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் இன்னும் கேட்டையா இல்லையா? ஆமாம் கேட்டேன். ஆகினால இப்போது உன் ஞாபகம் எப்பொழுது இருக்கணும் எனக்கு, நீயும் கீழே திருச்சானூரில் குடியிருக்கேங்கிற மக்களை எல்லாம் ஆதரிக்கணும்ட்டு. மலை ஏற மாட்டாங்க, மலையில் வந்து நம்மளை தரிசனம் பண்ணணுங்கிற சிரமத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. நீர் பாட்டுக்கு மலையில் ஏறும், என் பிரதிநிதியாக இந்த 2 மார்பிள் இந்த ஃபோட்டோ வச்சுக்கும், நான் பாட்டுக்கு கீழே திருச்சானூர்லேருந்து மக்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு நீ கிளம்பிடுற. அப்புறம் நான் என்ன செய்கிறது, உன் நினைவிலே இருக்கணும். அதுக்காக இந்த விமானத்தில் தங்கத்தால் அடிச்சிருக்காரே உங்கள் சித்தப்பா, அது உன்னை ஞாபகப்படுத்துறது. நீ பொன்மகள், இது பொன்னால் வைந்த கூரை. எனவே உன்னை ஞாபகப்படுத்துவதனால இதற்கு உன் பெயரே வைக்கலாம்னு வச்சேன். பிராட்டி சிரிச்சா, என் பெயரா? என் பெயரில் ஆனந்தம்னு எனக்கு பெயரான? எனக்கு பொன்மகள் பேர், திருமகள் பேர், லக்ஷ்மி பேர், ஸ்ரீன்னு பேர், எவ்வளோ பேர் இருக்குது. நான் என் பேரில் இந்த வீட்டுக்கு வச்சுட்டேன்னு எங்கிட்டயே கதை படுறீங்களே அப்படின்னு கேட்டான். அப்படி இல்லை பெண்ணே, நீ உன்னுடைய வடிவமில் இருக்க அதுவே ஆனந்தம் தரக்கூடியது. உலகத்தில் எத்தனையோ வடிவங்கள் இருக்குது, நாம் பார்த்து ஆனந்தப்படுறோம். ஆனால் அந்த ஆனந்தத்துக்கெல்லாம் மீறி ஆனந்தம் உலகத்துக்கெல்லாம் அன்னையாகிய தாயார் அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நமக்கு தாய்மையோடு தாயார் காட்சி தரதையும் நாம் நினச்சி பார்க்க, எம்பெருமான் தனக்கு ஆனந்தம் தரக்கூடிய வாழ்க்கை துணைவியாக நினச்சி பார்க்க, இப்படி எல்லாருக்கும் ஆனந்தம் தரக்கூடியது தாயாருடைய வடிவம். அந்த தாய்மை பொங்கும் தாயாருடைய வடிவத்தை பார்த்தா நம்ம துக்கமெல்லாம் போய் நாம் ஆனந்தத்தில் இருக்கோம். பகவானும் ஆனந்தமயன்னே அவனுக்கு பெயர், ஆனந்தமே வடிவெடுத்தவன். ஆனால் அவனுடைய ஆனந்தமும் நிறைவேறது அவளை பார்த்து தான். ஆகையினால்தான் பிராட்டியினுடைய வடிவத்தையே ஆனந்தம் என்று மகரிஷிகள் உணர்ந்து ரசித்தார்கள். எனவே பிராட்டிக்கு ஒரு பெயரிட்டார்கள் ஆனந்த ரூபா என்று. இந்த ஆனந்த ரூபா என்கிற பெயர் தான் இந்த திருமகளின் திருநாமங்கள் 1000 65வது திருநாமமாக வழங்கப்படுகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் சுருக்கி காட்டக்கூடிய ஒரு ஸ்லோகம், வாய்ப்பாடு மாதிரி ஃபார்முலா பார்த்துக்கொள்ளுங்கள். ஆனந்தகேகே வசதோ விஷாலம் வக்ஷஸ்தலம் வாசகிருகம் யதீயம் ஆனந்த கிளிப்தேவ தனூர் யதீயா சானந்த ரூபா பிரதிதாஸ்தி நாம்னா. பிராட்டின்ற தொடர்பில் எல்லாமே ஆனந்தம்தான். ஆனந்த கேகம், ஆனந்த விமானத்தில் வசிக்கிறான் பகவான். அவனே ஆனந்தமயன் என்று வேதங்களால் கொண்டாடப்படக்கூடிய ஆனந்தத்துக்கே இருப்பிடமானவன். அவனுக்கே ஆனந்தம் தரக்கூடிய வடிவம் பிராட்டி இது. அதனால் பிராட்டிக்கு ஆனந்த ரூபா என்று பெயர். ஆனந்த விமானத்தில் வாழும் ஆனந்தமயமான அண்ணலின் அகலத்தில் அமர்ந்தவள், ஆனந்தமே ஆன வடிவத்தை உடையவள். எனவே பிராட்டிக்கு ஆனந்த ரூபா என்பதாக திருநாமம். இந்த திருநாமத்தை இந்த பின்னணியோடு ஜபித்து உங்கள் மனக்கண் முன்னாடி திருச்சானூர் பத்மாவதி தாயாருடைய ஆனந்தமயமான திவ்யமங்கல விக்கிரகத்தை நீங்கள் இருத்தி ஜபித்து வந்தீர்களானால் உங்களுக்கு குன்றாத ஆனந்தம் வாழ்நாள் முழுதும் கிடைக்கும். அந்த பரமாத்மாவை நாம் உணர்ந்து அனுபவிக்கும் பொழுது வரக்கூடிய ஆனந்தமோ, அந்த பரமாத்மாவின்
பெட்டர் ஹாஃப் வாழ்க்கை துணைவியாக திகழக்கூடிய பத்மாவதி தாயாருடைய திருமேனி அதை தியானம் பண்ணுவதால் வரக்கூடிய ஆனந்தமோ, அந்த ஆனந்தங்கள் பின்விளைவும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவை. தியானம் பண்ணும் பொழுதும் ஆனந்தம், கிடைப்பதும் ஆனந்தம். இப்படி பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி தெளிப்பவளாக, அள்ளி தெளிப்பவள்ங்கிறது அழகான வார்த்தையில், ஆனந்தத்தையே அள்ளி பொழிபவளாக திகழக்கூடிய அன்னை பத்மாவதி தேவி, அவளை அலர்மேல்மங்கை நாச்சியாரை ஆனந்தரூபா என்கிற திருநாமத்தினுடைய உள்ளர்த்தத்தை மனதில் வைத்து ஆனந்தமாக ஜெபிப்பவர்களுக்கு, ஜபம் செய்யும் பொழுதும் ஆனந்தமாக ஜெபிக்கணும். ஐயோ ஜெபிக்க வேண்டியிருக்கே, 108 தடவை ஜெபிக்கிறேன். சில பேர் பிரதட்சணம் பண்ணுவாங்க. நான் ஒரு தடவை இப்போ ஞாபகம் வருது எனக்கு, பஜன் சமாஜுங்கிற இடத்துல திருப்பாவை சொல்லிட்டு இருந்தேன் 1977, 23 + 12 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போது உபன்யாசம் நான் ஆரம்பிப்பேன் பாம்பேயில், மாத்துங்காவில் பஜன் சமாஜத்தில். நான் உபன்யாசம் ஆரம்பித்த உடனேயே அங்கே நவகிரக சன்னிதியை சுற்றுவார் ஒருத்தர் இளைஞர், டப்படா படப்படா படப்படா படான்னு. அவர் சுத்தரில் அங்கே இருக்கிற நவகிரகத்துக்கே தலை சுற்றிடும். நான் ஒரு நாளைக்கு அவர் நிதானமாக டைம் கிடச்ச போது கேட்டேன், அன்பரே ஏன் இப்படி சுற்றுறீங்க ஒரேடியா, தலை சுற்றலையா உங்களுக்கு? இல்லைங்க 108 பிரதட்சணம் பண்ண சொல்லியிருக்காங்க நவகிரகத்தை, அதுக்காக பண்ணுறேன். இவர் பிரதட்சணம் பண்ணும்பொழுது இவருக்கும் ஆனந்தம் இல்லை, யாரை பிரதட்சணம் பண்ணுறாரோ நிச்சயம் அந்த தேவதைகள்லாம் தலை சுற்றி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொடுமை. அப்படி இல்லாமல் இந்த தாயாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணும் பொழுதும் ஆனந்தத்தோடு பண்ணணும். அந்த தாயார் வடிவமும் ஆனந்தமாக இருக்கிறத உணரணும். இந்த விளக்கத்தை எல்லாம் மனசில் நினச்சி ஆனந்தம், பகவான் எப்படி தனக்கு ஆனந்தம் பத்மாவதியினுடைய சகோதரனுக்காக போரிட்டு அடிபட்டதுனால அப்படின்னு பத்மாவதியின் தொடர்பு உள்ளவர்கிட்ட அவள் அன்பு வச்சுருக்கான். இதுதான் நமக்கு பெரிய லிங்க்கு. தாயாரின் தொடர்பு நமக்கு இருந்தால் பகவான் நமக்காக அடி வாங்கி கூட தயாராக இருக்கான். தன்னுடைய சங்கச்சக்கரத்தை தூக்கி கொடுத்துட்டானே தொண்டைமானுக்கு, அந்த சங்கச்சக்கரம் பகவானுக்கு எப்பொழுது கிடைத்தது அப்படின்னா வரலாறு சொல்கிறாங்க, புராணங்கள் சொல்கிறது. திரும்பி எம்பெருமானார் ராமானுஜர் வந்து இந்த எம்பெருமான் சங்கச்சக்கரம் இல்லாமல் இருப்பதினாலே மக்கள் குழம்புவதை கேட்டு மனசு வருத்தப்பட்டு, என் அப்பனே உன்னுடைய சங்கச்சக்கரத்தை நீ மீண்டும் வைத்துக்கொள் என்று கேட்க, தொண்டைமான்ற கொடுத்த சங்கச்சக்கரத்தை மீண்டும் பற்றி எடுத்துக்கொண்டு நின்றானாம் பரந்தாமன். அதனால தான் அப்பனுக்கு ஆயுசம் கழித்தவர் என்று ராமானுஜரை வரங்க வரலாறு இருக்குது. அப்படி திருமங்கலையப்பன் தன் பக்தருக்கு தன்னுடைய ஆயுதத்தையே கொடுத்துட்டு ஆனந்தமூர்த்தியாக நிற்க, அவனுடைய பிராட்டியினுடைய ஞாபகத்தில் தான் இருக்கும் இடத்தையே சின்னமாமனார் தங்கத்தகடு வெஞ்ச ஆனந்த விமானம் பேர் வைத்து கொண்டு மகிழ, அவனுக்கு ஆனந்த ரூபையான பிராட்டி இவருடைய இன்பம் கொடுக்கக்கூடிய இந்த நிலையை நினைத்து பார்ப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஆனந்தம். அதனால் ஆனந்த ரூபா இந்த திருநாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் என் நெஞ்சிலே எப்பொழுதும் இந்த பகவான் ஆனந்த விமானத்தில் காட்சி அளிக்கிற இந்த வரலாறு வந்துகிட்டே இருக்கும். அதனால் எல்லோரும் இப்போது அந்த பத்மாவதி தாயாரின் தியானம் பண்ணுங்கள், ஆனந்த விமானத்திலே காட்சி தரக்கூடிய திருவேங்கமுடையான தியானம் பண்ணுங்கள். இந்த திருவேங்கமுடையான இவ்வளோ மலை மேலே இருந்து நமக்கு அருள் பாலிக்கலாம். நம்ம கஷ்டப்பட்டு மலையேறி போய் அப்புறம் அந்த ஆனந்தத்தை பார்க்குறோம். அதனால் பகவானுக்கே கொஞ்சம் வருத்தமாக, இவர்களுக்கு பியூர் ஆனந்தம் கிடைக்கல, சிரமப்பட்டு மலையேறி வந்து ஆனந்தம் அடைகிறாங்க. இவங்க சிரமப்பட்டு மலையேறி வராமல் ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி என்று யோசித்த பொழுது பிராட்டியே சொன்னாலாம் பத்மாவதியை, நானே இன்னொரு இடம் சொல்கிறேன், அங்கே ஒரு முனிவருக்கு பெண்ணாக நான் வரேன், பூமியினுடைய பொறுமையோடு சேர்ந்து வரேன், அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து என்னை திருமணம் செஞ்சு கொள்ளுங்கள், அந்த இடத்துல தங்கக்கூடிய விமானத்துக்கு தூய ஆனந்தம், சுத்த ஆனந்தம் என்று பெயர் வச்சுருவோம் அப்படின்னு பிராட்டி சொல்லி, அதே மாதிரி லக்ஷ்மி தேவி மாதேவி பூமியுடன் சேர்ந்து 2 in 1 பூமாவாக திருமகளும் மண்மகளுமாக இருவரும் கலந்த கலவையாக ஒருவரிலேயே இருவருமாக பூமாதேவி என்கிற பெயரோட கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள துளசி வனம்ங்கிற வனத்தில் ஆவிர்பவித்தாள், தோன்றினாள். அந்த துளசி வனம் தான் இப்போ ஒப்பிலியப்பன் கோயில் என்று நாம் வழங்கக்கூடிய திவ்ய தேசமாக விளங்குகிறது. அந்த ஒப்பிலியப்பன் கோவிலில் எம்பெருமான் பிராட்டியை திருமணம் செய்து கொண்டான். அங்கே இருக்கக்கூடியவள் பூமி தேவி என்று எல்லாரும் சொன்னாலும் ஸ்தலபுராணத்திலிருந்து நமக்கு தெரியக்கூடியது அந்த
பூ என்று சொல்லக்கூடிய தரணி மண்மகள், மா என்று சொல்லக்கூடிய திருமகள், இரண்டு பேருடைய சேர்ந்த அவதாரம். அதனால்தான் பூமா என்று பெயர் என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த பிராட்டியோடு அந்த எம்பெருமான் பக்தர்களுக்கு வருவர்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அள்ளி தெளிக்கிறானே, அந்த ஒப்பிலியப்பன் கோயிலில் பகவான் தங்கியிருக்கக்கூடிய விமானத்துக்கு சுத்த ஆனந்த விமானம் என்று பெயர். திருமலையில் பகவான் இருக்கக்கூடிய விமானம் ஆனந்த விமானம். திருவிண்ணகர் என்று சொல்லக்கூடிய ஒப்பிலியப்பன் கோயிலில் பகவான் இருக்கக்கூடிய விமானம் சுத்த ஆனந்த விமானம். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணி ஆனந்தமே விடுத்த பிராட்டியினுடைய தொடர்பு தான் பகவானுக்கு. அதனால தான் பிராட்டிய ரிஷிகள் எல்லாம் ஆனந்த ரூபா என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஆனந்த ரூபாவை தியானம் பண்ணி கொண்டு நாம் இந்த மந்திரத்தை ஜெபித்து ஆனந்தம் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.